தமிழ் மக்களுக்கு வணக்கம். சில கருத்துக்கள் நம்ம சொல்லும்போது அன்பாப்புலர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இது பெருவாரியான மக்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியதான் அன்பாப்புலர் ஒப்பீனியன் பட் ஸ்டில் ஐ வில் சே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை நான் கடைபிடிப்பது வழக்கம். என்னன்னா, போற போக்குல மக்கள் எல்லாருக்கும் பிடித்த விஷயத்த பேசுறது இருக்கு இல்லையா? ரொம்ப ஈஸி அது. எல்லாருக்கும் பிடிச்சத பேசிட்டு போவோம் அப்படின்றது ஈஸி. அது பிளேயிங் டு த கேலரி அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். மக்களுக்கு பிடித்ததை பேசி அப்படியே போகிறது அப்படின்ட்டு. ஆனால் நாம் பேசுவதை மக்கள் மனதில் கொண்டு போய் பதிய வைப்பது அப்படின்ட்டு இல்லையா, அதில் சில சவால்கள் இருக்கிறது. சில விஷயங்கள் நாம் பேசும்பொழுது எல்லோருக்கும் பிடித்தமாக இருக்காது, ஆனால் அது கசப்பான உண்மைகளாக இருக்கும். அப்படியாக பேசுவது அப்படின்றது தான் நான் நிறைய இடங்களில் வழக்கமாக கொண்டிருக்கேன். இதனால் எனக்கு நிறைய பாதிப்புகள் அப்படின்னு கூட சொல்லலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா, என்னுடைய யூடியூப் சேனலில் எடுத்தீங்கன்னாக்கா 2,00,000 சப்ஸ்கிரைபர் தொடர்றதுக்கு 2 வருஷமா நான் முக்கிட்டு இருக்கேன். ஏன்னா, இவன் இதைத்தான் பேசுவான் அப்படின்னு நினைத்து ஒரு கும்பல் வரும்பொழுது, அதற்கு எதிரான ஒரு கருத்தையும் நான் பேசும்பொழுது, ஐயோ! இவன்ட்ட விலகிடலாம் அப்படின்னு போவாங்க. நான் யாரையும் நிறுத்துறது கிடையாது. ஏன்னா, என்னையும் பொறுத்தவரைக்கும் 1000 பேர் பார்த்தாலும் இதான் பேசுவேன். 10,000 பேர் பார்த்தாலும் இதான் பேசுவேன். 10 பேர் பார்த்தாலும் இதான் பேசுவேன். யாருமே பார்க்கலனாலும் இதான் பேசுவேன். அப்போ என்னுடைய இந்த சேனல் என்பது என்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவது தான். நான் சொல்வது தான் சரின்னு நான் ஆர்கியூ பண்ணல. அதே சமயத்தில் உங்களுக்கு பிடித்ததை தான் நான் பேச வேண்டும் என்று சொல்வதையும் நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த ஒப்புதல் வாக்குமூலத்தை எதற்காக சம்மனே இல்லாமல் ஆஜராகி எதற்காக இந்த ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுக்குறேன்னா, இது ரொம்ப அன்பாப்புலராக நீங்கள் கருதக்கூடிய ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். இதை ஒரு அறிவுரையாகவே நான் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு கைபேசியில் தொடர்பு கிடையாது சங்கரோட. சங்கர் எனக்கு 2009 தெரியும். சங்கரை எனக்கு தொடர்பு கிடையாது என்று இருக்கின்ற நிலையில் இந்த கருத்தை நான் பதிவு பண்ணுறேன். ஒரு அறிவுரையாக சங்கர் இதை எடுத்துக்கொள்வார் என்று நான் நம்புகிறேன். என்னென்னா, நீங்கள் ஒரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அவலங்களை எடுத்து பேசுகிறீங்க, வாழ்த்துக்கள். கடவுள் உங்களுக்கு உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கான்னு தெரியாது. கடவுள் நம்பிக்கை இருக்கின்ற காரணத்தினால நான் சொல்கிறேன், நான் நம்புகிறேன். இயற்கைன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு திறமையை கடவுள் கொடுத்துருக்காரு. அது என்ன அப்படின்னா, இதை நான் 2009 ஐடென்டிஃபை பண்ண ஒரு திறமை. அது என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தை ஒரு ஒன்லைன் கொடுத்தால் அதை ரொம்ப கோர்வையாக சாமானிய மக்கள் எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு திறமையை கடவுள் கொடுத்துருக்கிறார். நீங்கள் இயற்கை கொடுத்ததாக கூட நம்பலாம். ஏதோ ஒன்று இந்த திறமை இருக்குது. ஆனால் இப்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு சில பிரச்சனைனால திரும்ப திரும்ப நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, ஈகோனால நான் பண்ணல, ஈகோனால நீங்கள் பண்ணுறீங்கன்னு நான் சொல்ல வரல. உங்களுக்கே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னென்னா, ஒன்றை எடுத்து பேசும்பொழுது அதில் எதை பயன்படுத்த வேண்டும், எந்த வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும், எந்த வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதுல உங்களுக்கு கவனம் இல்லை. எனக்கும் அந்த பிரச்சனை இருந்ததுனால, நான் நிறைய வழக்குகள் எல்லாம் எதிர்கொண்டதுனால, அந்த அனுபவத்தின் காரணமாக நான் சொல்கிறேன். நான் அந்த அனுபவத்தில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டதுனால நான் சொல்கிறேன்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சரியா? இது ஜஸ்ட் பகிர்றேன், அவ்வளோதான். நம்மளுடைய மாநிலத்துடைய தலைநகரம் சென்னை. சென்னையுடைய கமிஷனர், காவல்துறை உயர் அதிகாரியாக பார்க்கப்படக்கூடியவர். இந்த கமிஷனர் பார்த்தீங்கன்னாக்க, அது ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸ் ஆஃபீஸ் இது. அப்படி இருக்கக்கூடிய கமிஷனரை நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் இருக்கு. ஒரு யூனிஃபார்ம்டு ஆஃபீஸர் நீங்கள் கூட கேட்கலாம், அப்போ நீ முதலமைச்சரை பேசலாமா, துணை முதலமைச்சரை பேசலாமா? எனக்கு தெரிந்து நீங்கள் உங்களுடைய யூடியூப்ல கூட பேசியிருக்கீங்க. என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, முதலமைச்சர் துணை முதலமைச்சர்லாம் பேசுகிறாங்களே, அவங்கள யாரும் எதுவும் பண்ணுறது இல்லையேண்டு. அவங்கள யாரும் எது வேணாலும் பண்ணலாம், ஆனால் அவங்களாம் அரசியல்வாதிகள். அவங்கள பண்ணால் திருப்பி எதிர்வினை ஆற்றுவதற்கு அவங்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். சரியா? அதே மாதிரி எங்களுடைய தலைவர், இப்போ நான் அபிமானம் கொண்ட தலைவராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் என்றால், அவரை பற்றி பேசினால் அதற்கு எதிர்வினை ஆற்றுவதற்கு நாங்கள் இருக்கிறோம். இப்படி அரசியல்வாதிகளுக்கு இருக்கிறார்கள். இப்படி ஒரு காவல்துறை அதிகாரியை பற்றி பேசுகிறீங்க, லஞ்சம் வாங்கினார்னு நீங்கள் சொல்லுங்கள். உங்களை பழி வாங்குவதற்காக உங்கள் மீது அத்துமீறி நடவடிக்கை எடுக்கிறார் என்று நீங்கள் சொல்லலாம். இதெல்லாம் விமர்சனங்களாக பார்க்கப்படும். இதுக்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்கிறது. கருத்துரிமைங்கிற அடிப்படையில் உங்களுக்கு முழு உரிமை இருக்கிறது. ஆனால் கிட்டத்தட்ட 80 லட்சத்துலேருந்து 1 கோடி பேர் சென்னையில் புழங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய சென்னையுடைய கமிஷனராக இருக்கக்கூடிய ஒரு நபரை தரம் தாழ்ந்து அப்படின்றதையும் கடந்து அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் அப்படின்றத தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய அத்தனை வீடியோக்குள்ளேயும் சொல்லிட்டு வரீங்க. இது ரொம்ப தப்பு. இது கண்டனத்திற்கு உரியது.
ஏன்னா சென்னையோட லா அண்ட் ஆர்டருக்கு அவர் பொறுப்பு. லட்சக்கணக்கான மக்கள் அவர் நமக்கு பாதுகாப்பு வழங்குவார் என்கிற அந்த நம்பிக்கையில் இருக்காங்க அப்படின்ற நிலையில் இப்படியான ஒரு 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 விமர்சனத்தை தொடர்ந்து வைக்கிறீங்க. யோசிச்சு பாருங்கள். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். மும்பை கமிஷனர், கொல்கத்தா கமிஷனர், இல்லை டெல்லி கமிஷனர், இவங்களையெல்லாம் இந்த மாதிரி ஒருத்தர் தொடர்ந்து மனநலம் பாதிக்கப்பட்டவர், பைத்தியம், சைக்கோ இப்படின்லாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்கன்னாக்க கொலை செய்து விட்டார். இதெல்லாம் நீங்கள் வைக்கிற குற்றச்சாட்டு. இது எவ்வளோ தூரம் உண்மை இருக்குன்னு நமக்கு தெரியாது, சரியா? ஆனால் இதையெல்லாம் நீங்கள் ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளாக வைத்து கொண்டு போகிறீர்கள், அல்லது தங்களிடம் ஆதாரம் இருக்கிறது என்று சொல்லி அதை பற்றி நீங்கள் வெளியே எதையும் கொடுக்கவில்லை, பகிரவில்லை. இப்படி நீங்கள் செய்யும் பொழுது இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது இந்த அரசாங்கம் அப்படின்றது கேவலம். இந்த அரசாங்கம் என்ன நினைக்கலாம் என்றால், உங்கள் மீது நடவடிக்கை எடுத்தால் நீங்கள் உடனே ஒரு போராளியாக வந்து மாறிவிடுவீர்கள். எதுக்கு நம்ம ஆக்கணும் அப்படின்ட்டு உங்களை போராளியாக ஆக்கியதே இந்த கட்சி தான். 2021 வரைக்கும் இந்த ஸ்டாலினுக்கு தான் நீங்கள் முட்டு கொடுத்து கொண்டிருந்தீர்கள், சரியா? உங்களை பற்றி தலையங்கம் எல்லாம் முரசொலியிலேயே போட்டாங்க, எல்லாம் வரலாறு, சரியா? இப்போது நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ஸ்டாலின் நல்லவர், உதவாநிதி நல்லவன், துர்கா ஸ்டாலின் நல்லவர், ஆனால் இந்த அதிகாரிகள் தான் தவறு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது உங்களுடைய நிலைப்பாடாக இருக்கலாம், நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அயோக்கிய குடும்பம், அது வேறு விஷயம். உங்களுக்கு வேறு மாற்று கருத்து இருக்கலாம். ஆனால் ஒரு அதிகாரிகள் தவறு செய்கிறார்கள் என்று நீங்கள் சொல்கிறீங்கன்னா அது சொல்லுங்கள். அது சொல்கிறதுக்கான முழு உரிமை உங்களுக்கு இருக்குது, முழு சுதந்திரம் உங்களுக்கு இருக்குது. அந்த சுதந்திரத்தை நானும் ஆதரிப்பேன், நானும் சொல்லுவேன். ஆமாம், அவருக்கு முழு சுதந்திரம் இருக்குது, அதுக்கெல்லாம் அவர் மேல் நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். ஆனால் தொடர்ந்து நம்முடைய கமிஷனரை நீங்கள் இந்த மாதிரி தரம் தாழ்ந்துன்னு கூட சொல்ல முடியாதுங்க. இதை மனநலம் பாதிக்கப்பட்டவர்ன்றீங்க. அப்போது அப்படி மனநலம் பாதிக்கப்பட்டவர் நீங்கள் சொல்லுவீங்கன்னா ஒரு ஆஃபீஸர், யூனிஃபார்ம்டு ஆஃபீஸர், அவரால் திருப்பி பதில் சொல்ல முடியாது. அவரால் போயிட்டு என்னை பற்றி சங்கர் இப்படி பேசுகிறார் என்று அவரால் போய் வழக்கு போட முடியாது. மேபி டிஃபமேஷன் கொண்டு போகலாம், மற்றபடி அவரால் கிரிமினல் இதில் பண்ண முடியாது. அப்படின்ற நிலையில் அவரை பற்றி இப்படி பேசுவது என்பது தவறு. லஞ்சம் வாங்கினார்னு சொல்கிறதோ அல்லது வேறு விமர்சனங்களோ அதையும் இதையும் பொருத்தி பார்க்க முடியாது. ஒரு முதலமைச்சராக ஸ்டாலின் இதை வேடிக்கை பார்ப்பது கேவலம். 2016 இதே போல் ஒரு டிஜிபிக்கு எதிராகவும் கமிஷனருக்கு எதிராகவும் மிக மோசமாக டிராஃபிக் ராமசாமி பேசினார், காணொலிகளை வெளியிட்டார். அவரும் ஃபாத்திமான்னு நினைக்கிற ஒரு இஸ்லாமிய பெண்மணி, அவங்க 2 பேரும் சேர்ந்து வீடியோ போடுவாங்க. அந்த வீடியோவில் கண்ணாபின்னான்னு பேசிட்டாங்க. 2 பேரையும் கொண்டு போய் கூண்டில் நிறுத்தினேன், கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணேன், நேராக கொண்டு போனேன். ஐ திங்க் அக்னிஹோத்ரி யாரோ இருந்தார் இதில், அப்போது இடைக்கால தலைமை நீதியரசராக இருந்தார். அவர்கிட்ட போய் நான் அதை கொடுத்து அந்த காப்பியை, அதாவது அந்த பென்ட்ரைவில் அந்த இவர் பேசினதை வீடியோவை எடுத்து கொண்டு போய் கொடுத்து கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணி அதை கோர்ட்டில் கொண்டு வந்து, ஹைகோர்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்டிஸ் மாலான்னு நினைக்கிறேன், அவங்களுடைய பெஞ்சில் தான் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து போய் அவசரமாக டிராஃபிக் ராமசாமி அவர் மேலே 14-15 இது எவ்வளோ பெரிய போராளி அவர், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். 14-15 எஃப்ஐஆர் அவர் மேலே போடப்பட்ட பொழுது கூட அவர் கவலைப்படலை. ஆனால் இந்த எஃப்ஐஆருக்கு அவர் அவசர கதியில் போயிட்டு அவர் ஆன்டிசிபேட்டரி பெயில் முன்ஜாமீனுக்கு தாக்கல் பண்ணுறார், முதல் முறையாக அவருடைய வாழ்க்கையில், அது என் வழக்கில். அப்போ அந்த இடத்துல ஜஸ்டிஸ் மாலா சொல்கிறாங்க, நீங்கள் என்ன வேணாலும் பேசுவீங்களா காவல்துறை அதிகாரிகளை பற்றி, கமிஷனரை பற்றி, டிஜிபியை பற்றி என்ன வேணாலும் பேசுவீங்களா அப்படின்போது, இல்லை அவருக்கு 86 வயது ஆகிவிட்டது அப்படின்ட்டுலாம் வந்து அப்போ வந்து ஆர்கியூ பண்ணாங்க டிராஃபிக் ராமசாமி. வயது மூப்பின் காரணமாக, வயது மூப்பினா 86 வயசு ரேப் பண்ணலாமா? இப்படியான கேள்விகள்லாம் கேட்கப்பட்டது. அந்த அவருடைய அந்த ஆன்டிசிபேட்டரி பெயில் நிராகரிக்கப்பட்டு அவர் தலைமறைவானார். அதுக்கப்புறம் அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் அவங்க வந்து ரிமூவ் பண்ணாங்க, டெலீட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் அவருக்கு பெயில் கொடுக்கப்பட்டது. இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி பேசியிருக்கின்ற வன்ம பேச்சு இருக்குது பாருங்கள், இந்த வன்ம பேச்சு அப்படின்றதையும் கடந்து கடும் கண்டனத்துக்கு உரிய பேச்சுக்கள், இந்த பேச்சுக்கள் கண்டிப்பாக காவல்துறை வேடிக்கை பார்க்க கூடாது, நீதிமன்றம் இதை வேடிக்கை பார்க்கவும் கூடாது. ஏன்னா நீதிமன்றம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டியது கஸ்டோடியன்ஸ் ஆஃப் லா. ஒரு கமிஷனரை இப்படி ஒருத்தர் தனிப்பட்ட விதத்தில் அன்பிரசிடென்டட், இது வரைக்கும் எனக்கு தெரிந்த வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும் இந்த இந்திய வரலாறுல இப்படி ஒரு போலீஸ் கமிஷனர் இப்படி இவ்வளோ மோசமாக விமர்சித்தது யாரும் கிடையாது. இப்படி விமர்சித்து நீ வந்து எந்த ப்ராசிக்யூஷனுக்கும் அண்டர்கோ பண்ணாமல் நீங்கள் போகிறது அப்படின்றத ஏற்றுக்க முடியாது.
இதை நான் சொல்லும் பொழுது உங்கள் வீட்டில் மலம் கொட்டியதோ அல்லது மற்ற விஷயங்களையோ சத்தியமாக நான் ஆதரிக்கல. அதுக்கு கடும் கண்டனங்களை தெரிவிக்கிறேன். அது என் வீட்டில் கொட்டினாலும் அதுதான், உங்கள் வீட்டில் கொட்டினாலும் அப்படிதான். உங்கள் தாயார் வந்து அந்த மாதிரி நடத்தப்பட்டது, என் தாயார் நடத்தப்பட்டது போல தான், அப்படி தான் நான் பார்க்குறேன். இதையும் அதையும் நான் கன்ஃபியூஸ் பண்ணிக்கல. பார்வையாளர்களும் இதையும் அதையும் நீங்கள் குழப்பிக்கொள்ளாதீர்கள். எனக்கு எதிராகவே கூட சில போலீஸ் அத்துமீறல்கள் நடந்திருக்கிறது. இதே சங்கருடைய தூண்டுதலின் பேரில் கூட நடந்திருக்கிறது. ஆனால் அப்பொழுதும் கூட சங்கரை திட்டியிருப்பேன், ஸ்டாலினை திட்டியிருப்பேன். எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா காவல்துறை அதிகாரிகளை கொண்டு வந்து நான் பேசிக்க மாட்டேன். ஏன்னா அவங்க என்ன செய்வாங்க, இவங்க யாரோ சொல்கிறாங்க, இவங்க செய்கிறாங்க, அவ்வளோதானே. ஏன் இதே காவல்துறை அதிகாரிகளை வைத்து நீங்கள் எத்தனை உங்களுடைய அரசியல் எதிரிகள், உங்களுடைய கருத்தியல் எதிரிகளாக வரக்கூடியவர்களை நீ மிரட்டியிருக்க. இதே சங்கர் மிரட்டிய அந்த ஏற்கனவே பேசியிருக்கேன், நான் திருப்பியும் சொல்கிறேன், இதே சங்கர் நான் நினச்சா போலீஸ் உங்கள் வீட்டுக்கு வரும் பார்க்குறியா அப்படின்னு சொன்ன அந்த உரையாடல்கள்லாம் என்கிட்ட இருக்குது. ப்ரைவேட் கான்வர்சேஷன். அதனால் அதை நான் பொது கொண்டு வர விரும்பலை. சொன்னது சங்கருடைய மனசாட்சிக்கும் தெரியும், யார் யாரையும் எப்படியெல்லாம் மிரட்டியிருக்காருன்ட்டு. அப்போ காவல்துறை உன்னுடைய இசைவிற்கு ஆடியது அப்படின்னும் பொழுது அது செய்வதெல்லாம் சரி. உன்னுடைய இசைவுக்கு ஆடவில்லை என்பதனால நீங்கள் வந்து என்ன வேணாலும் பேசுவீங்களா அவங்கள அப்படின்ற கேள்வி வருது இல்லையா. அப்போ அது இருமுனை கத்தி. அதுதான் இன்றைக்கு வந்து பிரச்சனையாக உருமாறி நிற்கிறது. இப்போ வந்து நான் சொல்கிறேன், நீங்கள் கமிஷனர் அருணுக்கு அவர்களுக்கு எதிராக நீ என்ன குற்றச்சாட்டை வைக்கணுமோ அது வைங்க. உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கின்ற நிலையில் நீங்கள் எந்த குற்றச்சாட்டை வேண்டுமானாலும் வைங்க. ஆனால் இது போன்ற தனிப்பட்ட விமர்சனங்கள் அப்படின்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் எனக்கும் சேர்த்து தான் அவர் கமிஷனர். அதை நீங்கள் தொடர்வீர்கள் என்றால் இந்த வீடியோக்களை ஷட் டவுன் பண்ண வேண்டும் என்று நானே நீதிமன்றத்திற்கு செல்வேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.